இந்த பெண் ஆட்டோல வந்ததுக்கு பணம் கொடுக்குறா. இந்த ஆட்டோ நபர் என்கிட்ட சில்லறை இல்லை மேடம் அப்படின்னு சொல்றான். இவங்களும் பரவாயில்ல, நீ யூபிஐ ஐடி சொல்லு, நான் டிரான்ஸ்கேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல மேடம் என்னுடைய அக்கௌண்ட் ப்ராப்ளமா இருக்கு, அந்த கடையில பொருள் வாங்கிட்டு கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன்னை நான் ஏமாத்தினா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்க, 30 ரூபா தானே மேடம், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் இந்த ஆட்டோ நபர் போன் பேசிட்டு போறான் அவங்களுடைய அம்மா கிட்ட. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தங்கச்சிக்கு நோட் புக் வாங்கிட்டு வா படிக்கணும் அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனரி கடைக்கு போய் அங்க அவ அம்மா சொன்ன புக்கை வாங்குறான். அந்த நேரத்தில் வேற ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு புக் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்கார 2 பேருக்குமே அந்த புக்கை கொடுத்துட்டு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றான். இந்த டிரைவர் பணத்தை பார்த்துட்டு என்கிட்ட பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு பணம் வச்சிருக்கியா, அவளுக்கு புக் வாங்கினா என்ன அப்படின்னு சொல்ல, நான் படிக்கல சார், எனக்கு அந்த படிப்பை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல, இந்த கடைக்கார தெரிஞ்சா மட்டும் நீ கொண்டு வந்துருவியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. உங்களுக்கு அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல அம்மா அப்பா லவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல நிக்கிற நபர் சொல்றாரு, அவருக்கு சேர்த்து பணம் எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்டோ நபர் அவரே பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வாங்கிட்டு வெளியில வந்த பின்னாடி இந்த ஆட்டோ நபர் மிக்க நன்றி அப்படின்னு சொல்றாரு. இந்த புக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நபர் கேட்க, என்னுடைய தங்கச்சிக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. நல்லா படிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கிளம்பிட்டாங்க.